அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே, திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிரனானவர் சித்திரை 6க்கு பின் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு போறார், ஆட்சி நிலையில இருக்கார் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த அமைப்பானது எந்த மாதிரியான மாற்றங்களை பொதுவா தரும்னு பார்த்தா, டெக்னாலஜி ரிலேட்டடா வளர்ச்சி. ஏன்னா சுக்கரனாவே நம்ம யூஸ் பண்ற செல்லுல இருந்து, ஆக்சசைஸ்ல இருந்து, ஏசில இருந்து, இந்த மாதிரி நம்ம மனுஷனை சௌரியமா வச்சுக்கிற அனைத்து விஷயங்களுமே சுக்கிரனை தான் குறிக்கும் அப்படிம்பாங்க. சோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை காணலாம். நாடு ரீதியாவே சொல்லணும்னா ஐடி துறை, குறிப்பா ஐடியால தான் நம்ம எல்லாமே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். நிறைய இப்போ யூடியூப் வீடியோல எல்லாம் பார்ப்போம், இந்த வேலை போக போகுது, ஏஐ வந்தனால அதாக போகுது இதாக போகுது அப்படின்ட்டு. அந்த பயம்லாம் இல்லை. புதிய வேலை முயற்சிகளும் உருவாகும், புதிய புதிய வேலை திட்டங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி நகை விற்பனையாளர்களுக்கு நல்ல முதலீடு கிடைக்கும். நல்ல முதலீடு கிடைக்கும்னா என்ன? ஒண்ணு, தங்கத்தோட விலை ஏறும், இல்லையா தங்கத்தோட விலை இறங்குறனால மக்கள் அதை அதிகமா வாங்குவாங்க அப்படிம்பாங்களா. சித்திரை 6க்கு பின் இதெல்லாம் நடக்கும், நீங்க பார்க்கலாம். அதாவது தங்கத்தோட விலை 1க்கு 2 ஏறி போகும். இப்படி ஏறினாலும் அவங்களுக்கு லாபம் தான், இல்லையா? தங்கத்தோட விலை இறங்கினால திரும்பி எப்படி இதை நம்ம வாங்குறது அப்படின்னு மக்கள் ஆர்வப்பட்டு வேகமா வாங்குவாங்க. சோ சுக்கிரன் ஆச்சுங்கிறனால எல்லார்ட்டையும் நகை இருக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறனால, நான் 2வதா சொன்னேன் பாத்தியா, தங்கத்தோட விலை இறங்குறதுனால வருமானம், அந்த அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் நிறைய உருவாகிற மாதிரி அமைப்புகள் அனைவரோட வீட்டிலும் நடக்கும். காரணம் என்ன? சுக்கிரன்ங்கிறனால திருமண அமைப்பு, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பொதுவா அதிகமா நடக்கும், அதிகப்படியான மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது பொது பலன். இந்த மாசத்துக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும், இன்னும் குறிப்பா சொன்னா இந்த சுக்கிர பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மீன ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி நிலையில இருந்தாலும் அவர் 8ஆம் அதிபதி அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி அடைகிறதுங்கிறது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடக்கும் உங்களால் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். எதுவும் பூமியை விற்று சுபகாரியங்கள் நடத்தணும், இந்த பூமியை விற்றா நம்ம சுபகாரியங்கள் நடத்தலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த விஷயங்கள் நடக்கும். இல்லாட்டி பழைய வண்டி பழைய கார் இதெல்லாம் வித்துட்டு புது வண்டி புது காரா வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அது நடக்கும். இழப்பீடுகள் ஏன் வருதுன்னா, 3ஆம் இடத்துல ஆட்சி, அப்ப நாளை விரயம் பண்றது. நல்லா கேட்டுக்கோங்க, நாளை விரயம் பண்றது அப்படிங்கும்போது 4ஆம் இடத்தை விரயம் பண்றதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் பண்ணி கொடுப்போம். அதுவும் இல்லாம 8ஆம் இடத்துக்கும் ஆட்சி ஆகுது. 8ஆம் இடம் ஆட்சி ஆகுதுங்கும் போது ஏதோ ஒரு பொருள் உங்களை விட்டு பிரியுது, ஏதோ ஒண்ணு உங்களை விட்டு பிரியுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒண்ணு உங்களை விட்டு பிரிய போகுது, அதனால உங்களுக்கு லாபமோ ஆதாயமோ இல்லை ஏதோ ஒரு இழப்பீடுகளோ கூட சமயத்துல இருக்கலாம். காரணம் என்னன்னா, ராசியிலே சனி செவ்வாய் இருப்பதனால் உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் தைரியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கணக்கு வரலாம். இல்லாட்டி நல்ல வேலை நல்லபடியா பிரிஞ்சு போயிடுச்சுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம். பொதுவா இந்த 2 குணம் தான் வரும். அதாவது ஒண்ணு, நம்ம பிரியுதுனா அப்படின்னாவே ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் பிரிஞ்சு போறதுனால உங்களுக்கு சந்தோஷம் வரும். ஜனனகால ஜாதகத்துல இப்ப நடப்பு திசா புத்தி பாதிக்கிற மாதிரி அமைப்பு வந்துச்சுன்னா இது உங்களுக்கு ஊக்கமின்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி 9ஆம் இடத்த சுக்கிரன் தொடர்பு கொள்றதுனால என்னதான் தந்தைக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் இருந்தாலும் அவங்க உங்களை ஒரேடியா விட்டுட்டு போயிட மாட்டாங்க, வழிகாட்டாம இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு இருக்கும், அவங்களால் உங்களுக்கு மனவேதனை இருக்கும், அவங்களால் உங்களுக்கு மருத்துவ செலவு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்குமே தேவையில்லாத புது பழக்கங்கள்லாம் வரும். சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கும் போதில 12ஆம் இடத்துல ராகு இருக்கும் போதுல 3ம் 12 இயங்குது. அப்ப தைரியமா ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிறது, நெகட்டிவான விஷயத்த. சனி ராசியில இருக்கார்ல, அப்ப தவறுகள் செய்வதற்கு தயாராவீர்கள். புதுசா புதுசா ஒரு தப்பை கிரியேட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவசரப்படாம நிதானமா போனா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். புதிய தொழில் அமைத்துக் கொள்வது, அதே மாதிரி நண்பர்களோட உதவி கிடைக்கிறது. தொழில்ல மட்டும், வேற விஷயத்துல சொல்லல, தொழில்ல மட்டும் நண்பர்கள் உதவி கிடைக்கும் இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி 2ஆம் இடத்தில் சூரியன் உச்சமா இருந்தாலும்
அவர் உங்களுக்கு பாதிப்பை தான் இந்த காலகட்டத்துல தருவார். காரணம் என்னன்னா, சனி ராசியில இருக்கும்போதுல, சூரியன் பலமாகும் போதுல உங்களுக்கு பாதிப்பை தரும். என்னதான் மீனராசி அதிபதி குருவுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் சூரியன் ராசியில சனி இருக்கும் போதுல அவரை பார்த்துட்டு தான் செயல்படுவாரு. அப்படிங்கும்போது அந்த சூரியன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பாதிப்பா இருக்கும். தந்தையுடன் பிரச்சனை, உயரதிகாரிகளோட பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல முதலாளிகளோட பிரச்சனை, அதே மாதிரி வேலை பார்த்த இடத்துல உங்களுக்கு முறையான சம்பளம் வராம இருக்குது, சம்பளம் வராம இருக்கும். காரணம் என்ன? 2ஆம் இடத்துல தான் சூரியன் உச்சமாகிறாரு. முறையான சம்பளம் வராது. அதே மாதிரி சம்பளத்தை பிடிச்சுக்கிட்டு உங்களை வேலையை விட்டு நீக்கம் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் தயாராகிக்கங்க. முன் பணம் எடுத்து வச்சுக்கோங்க. சேஃப்டிக்கு பணம் எடுத்து வச்சுக்கிட்டு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இப்ப இருக்கிற கையிருப்பு பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிடாம ஏதோ ஒரு பணத்தை நம்ம சேவிங்ஸ்ல போட்டு வச்சுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ விரோதம் இந்த 28 நாளையும் சுக்கரன் ஆட்சி நிலையில இருக்கிற இந்த 28 நாளும் விரோதம் உங்களுக்கு தான் வரும். அந்த அந்த சுக்கிரனாலே விதம், அதாவது கன்னி பெண்களாலோ, இல்ல திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்களாலோ, இல்ல ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு மனசு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பல இம்சைகளுக்கு அப்புறம் இப்ப தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைக்கும்னா என்ன? விருப்பம் இருந்தா இரு, இல்லாட்டி போய்கிட்டே இரு அப்படிங்கிறத தைரியமா சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு காரணம் செவ்வாய் ராசியில இருக்கிறது தான். சனி மட்டும் இருந்தா அந்த தைரியம் வராது. செவ்வாயும் ராசியில இருந்து 2ஆம் இடத்துல சூரியன் வர்றது அந்த பேச்சு துணிச்சலை கொடுத்துரும். தைரியமா கொடுத்துரும். நீ முடிஞ்சா இரு, இல்லாட்டி உன் வேலையை பார்ப்பா. எனக்கு பார்த்துக்க ஆள் இல்லாட்டி நான் என்னோட முயற்சியை கொண்டு நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்கா. அப்ப தனித்துவமான திறமையையும் தனித்துவமான தைரியத்தையும் வளர்த்து கொண்டு தனியா சோலோ பெர்ஃபார்மரா போய்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல விரயங்கள் ஏற்படும். குறிப்பா தாயாருடைய உடல்நிலை கடுமையாக பாதிக்கும். தாயாருக்குமே கழிவு சம்பந்தப்பட்ட பகுதிகள் பிரச்சனை, இல்லாட்டி முழங்கால் கீழே உள்ள பாதிப்பு அப்படிங்கிற அமைப்பு வரும். ஸோ தாயாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? தந்தைக்குமே இந்த அமைப்புகள் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். காரணம் என்ன? 9ஆம் அதிபதி சனி செவ்வாய் சேர்க்கை, 4ஆம் அதிபதி சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கும் போதுல தாய்க்கு முதன்மைத்துவத்துல பாதிக்கும், தந்தைக்கு 2ஆம் நிலையில பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. படிப்புல இந்த நேரத்துல நாட்டம் இருக்காது, எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. புரட்டாதி நட்சத்திரக்கார குழந்தைகள் இந்த நேரத்துல மார்க்ல ஏதாவது சொதப்புனாங்கன்னா பெற்றோர்கள் அவங்க மேல குறை சொல்ல வேண்டாம். காரணம் என்னன்னா, நடப்பு கோச்சாரம் சரியில்லை. அதுக்கு ஏற்றாப்புல ஜனனகால ஜாதகத்திலையும் ஜனனகால தசாபுத்தியும் சனி தசா இந்த மாதிரி இருக்கும். ஸோ சனி பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் எல்லாமே நெகட்டிவா இருக்கும். ஸோ அவங்க மேல கோபத்தை காட்டுறது முட்டாள்தனம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புல உள்ள பிரச்சனையும், அதுவும் குறிப்பா பத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்ல கையெழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனக்கு அவங்க கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க அதனால பிரச்சனையா இருக்கு. எனக்கு அவங்க பாதை விட மாட்டேங்கிறாங்க அதனால பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி சிம்பிளா உள்ள பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையா மாறும். அது சின்ன விஷயம்தான். உட்கார்ந்து பேசினா கையெழுத்து போட்டுருவாங்க, உட்கார்ந்து பேசினா பாதை விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயத்த பேசாம பெருசு பெருசா பண்ணிட்டு இருப்பாங்க. நேரடியா பேசாம ஆளுகளை வச்சு நடுவுல ஆளை விட்டு பேசுறது, நேரடியா பேசுறதுங்கிற மாதிரி 4 பேரை கூப்பிட்டு வச்சு பேசினா பிரச்சனை முடியும். ஸோ அந்த பிரச்சனைகளை தவிர்த்துக்கிறது உங்களோட திறமை. ஆனா இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இப்ப நீங்க அதிகமா பார்ப்பீங்க. என்ன? என் இடத்துக்கு பாதை விட மாட்டேங்கிறான், என் இடத்துக்கு பத்திரம் கையெழுத்து போட மாட்டேங்கிறான், உடன் பங்காளி சண்டை, பரம்பரை சொத்துன்ட்டு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், அது என்னோடது அப்படி இப்படின்னு பேசுற மாதிரி பல பிரச்சனைகள் வரும். ஸோ அதை பார்த்துக்கங்க. வீரிய தைரியஸ்தானம் வலுவா இருக்கு. ஸோ எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற தவறுகள் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க தான். இந்த உலகத்துல என்ன எதிர்க்க ஆள் இல்லை, எதை வேணாலும் செய்யலாம். குறிப்பா பெண்கள் விஷயத்துல, ஆண்கள் விஷயத்துல தவறான முடிவுகளை எடுக்கும் தன்மை, தப்பான விஷயத்துல போய் மாற்றுறது, சரியான விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாம தப்பான விஷயத்துல போய் மாற்றுறது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இன்னும் குறிப்பா சொல்லப்போனா திருமணம் ஆகும் வயதுல பெண்களோ ஆண்களோ இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கறதே பெற்றோர்கள் இந்த நேரத்துல கொஞ்சம் பார்த்து நிதானமா யோசிச்சு பண்றது சரி. அவசரப்படாம பண்ணலாம், ஒன்றும் அவசரமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் சரி. இல்ல கரெக்டான ஆள் வருது,
நம்மளோட பெரிய குடும்பம், அதிகாரமான குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க. பெரிய குடும்பம், அதிகாரமான ஆட்கள்லாம். காரணம் என்ன? ராசிக்கு 7ஆம் அதிபதி புதன் ராசியில இருக்கும் போதெல்லாம் வருவாங்க. அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. நீச்சம் பெற்று சனி செவ்வாயோட சேர்ந்து. அப்ப அது கரெக்டா இருக்குமா அந்த இடத்துல இருக்கிறது? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அவசரப்படாம பொறுமையா முடிவெடுத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். அவசரப்பட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி நீச்சம் சனி செவ்வாயோட சேர்றாரு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிளஸ், குரு புதன் பரிவர்த்தனை. ஸோ தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற அமைப்புல ஏற்படுத்தும். சிக்கல்கள் நிறையா, பிரச்சனைகள் நிறையா, இம்சைகள் நிறையா. ஆனா எல்லாம் ஒரு நொடியில காணா போயிருங்கிற மாதிரி யாராவது வந்து உதவி பண்ணுவாங்க. இல்ல நீங்களே ஒரு சுய முடிவு எடுத்து சரி பண்ணிடுவீங்க. இதுக்கு காரணம் குரு புதன் பரிவர்த்தனை. அந்த பரிவர்த்தனை யோகத்தினால உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பெரிய பாதிப்புகளும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ராகுவின் தாக்கம் உங்களுக்கு கடுமையா பாதிக்கும். 12ஆம் இடத்துல இருக்கிறது, அதுவும் குருவோட பார்வையில இருக்கிறது. ஸோ கொஞ்சம் கவனமா செயல்படுறது, வேற்று மொழி வேற்று இனத்தவர்களிடம் கவனமா நடந்துக்கிறது நல்லது. குறிப்பா ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தா உடம்ப பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கிறவங்களோட கொஞ்சம் 10 அடி தள்ளி நிற்கிறது உங்களுக்கு சேஃப். இல்லாட்டி தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இப்போதைக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாம். பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இல்லாட்டி கடனாளி ஆயிடுவீங்க. அதாவது பணத்தை வாங்கி கடன் கட்டி வெளிநாடு போகணும்னு நினைப்பீங்க. பட் போகவும் முடியாது, பணமும் வராது, எல்லாம் மாட்டிக்கிட்டு நிறைய சிரமப்படுற அமைப்பை கொடுக்கும். ஸோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இப்போதைக்கு தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் இப்போதைக்கு செய்ய வேண்டாம். வேணா புதன் சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு பாதகமான செயலை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.